பாடுபட்டு மற்றும் உயிர் தியாகம் செய்த எண்ணற்ற பல வீரர்களின் தியாகங்களை இந்நாளில் நினைவு கூர்ந்து வீர வணக்கம் செலுத்துவோம் என்பதை நமக்கு எடுத்துக்காட்ட வருகின்றனர் நம் பள்ளி மழலையர்கள். இது மக்களை வாழ வைக்கும் புண்ணிய பூமி. மதங்கள் பலவாயும் மனிதர்கள் ஒன்றாய் வாழும் நாடு. மொழிகள் பலவாயும் விழிகள் ஒன்றான நாடு. இமயம் முதல் குமரி வரை பாரத தாயின் பொற்பாதம் வளர்ந்திருக்கிறது. இங்கு மனித வர்க்கங்கள் பலவாயினும் மனித எண்ணங்கள் ஒன்றான நாடு. வியாபாரம் செய்ய வந்தவர்கள் தான் பிரிட்டிஷ்காரர்கள் எனப்படும் வெள்ளையர்கள். நிறத்தில் அவர்கள் வெள்ளையர்கள், ஆனால் நிஜத்தில் இந்தியாவின் செல்வங்களை கொள்ளையடிக்க வந்த கொள்ளையர்கள் அவர்கள். பாரத தாயின் தலைப்பகுதி இமயம் என்றால் அவளின் அன்பு பாரம் தான் நம் தாய் தமிழ்நாடு. வீரத்தின் விளைநிலம் இது. வந்தவர்கள் எல்லாம் வாயடைத்து நிற்கும் பலம் குறிக்கும் பொன்னாடு. இல்லை என வந்தவருக்கு ஈகை கொள்ளும் நன்னாடு. மணி முடி கழித்த மன்னர் பற்பலர் மலர் பாடப்பட்ட செந்நாடு. இங்கு விளைச்சலுக்கும் பஞ்சமில்லை, வீரத்திற்கும் பஞ்சமில்லை. வியாபாரத்திற்காக இந்தியா வந்த வெள்ளையரை இந்தியாவின் செல்வங்களை கண்டு மயங்கினர். தன்னை அதிகார ஆட்சி இந்தியாவின் மீது சிறிது ஆசைப்பட்டனர். இதன் விளைவுதான் பல நூறு ஆண்டுகளாய் நம் தாய் திருநாடு ஆங்கிலேயர் ஆட்சியை அடிமைப்பட்டு கிடந்தது. ஆங்கிலேயரின் அடக்குமுறை ஆட்சிக்கு முதலில் குரல் கொடுத்தவர் தான் தமிழ் தாயின் தவப்புதல்வர் வீரபாண்டிய கட்டபொம்மன். அவ்வீர திருமகனை ஆங்கில அரசு விட்டு வைக்கவில்லை. வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கு கயிற்றை முத்தமிட்டார். இப்படி ஆங்கிலேயரை எதிர்த்து தம் வாழ்நாள் முழுவதும் சிறையில் சிறைப்பட்டு செக்கிழுத்து உயிரை தந்தவர் தான் வ.உ.சி என்று அழைக்கப்படும் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. சுதேசி இயக்கத்திற்கு சொந்தக்காரர். நண்பர்களே, ஆங்கிலேயரின் அடக்குமுறைக்கு அஞ்சாதீர்கள். இது நம் நாடு, நம் தேசம். அவர்கள் நம்மை அண்டி பிழைக்க வந்தவர்கள். அவர்கள் நம்மை அடிமைப்படுத்துவதா? இது ஒரு காலம் நடக்காது, நடக்கவே நடக்காது. சிதம்பரம் பிள்ளை, நமக்கு எதற்கு வேண்டாத வேலை? நீயோ வசதியான குடும்பத்தில் பிறந்தவர். உன் பெற்றோர்களோடு மகிழ்ச்சியாக வாழ்வதை விட்டுவிட்டு எதற்கு ஆங்கிலேயரை எதிர்த்து? எது வேண்டாத வேலை? நான் ஏன் ஆங்கிலேயருக்கு அஞ்ச வேண்டும்? நான் படித்த வழக்கறிஞர் தொழிலை பணத்துக்காக நடத்தாமல் ஏழை எளிய மக்களுக்கு நீதி கிடைக்க கட்டணம் ஏதுமின்றி என் தமிழின மக்களுக்கு பணி செய்வேன். இந்தியா என் உயிர். இப்படி ஏழை மக்களுக்காக கட்டணமின்றி வழக்காடி நீதி பெற்றிருந்தார் வ.உ.சி. ஆங்கிலேயருக்கு எதிராக குரல் கொடுத்தார். வ.உ.சியின் இச்செயல் ஆங்கிலேயருக்கு வெறுப்பை தூண்டியது. எனவே வழக்கறிஞர் படித்து பெற்ற பாரிஸ்டர் பட்டத்தை ஆங்கில அரசு பறித்துக் கொண்டது. வ.உ.சி. எங்கள் நினைத்தால் என்னவாகும் என்று இப்போதாவது நீ கேள்வியிருப்பார். ஜாக்கிரதை. வீரத்தை உலகத்திற்கு எடுத்துக்காட்டிய எங்களுக்கே சவாலா? உங்கள்
எங்களையே எண்கிறீர்களா? இதற்கெல்லாம் அஞ்சாமல் ஆங்கிலேயரை எதிர்த்து தொடர்ந்து குரல் கொடுத்தார் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. தமிழக கடலோர பகுதிகளில் வெள்ளையரின் வணிக கப்பல்கள் மட்டுமே பயணித்தன. வ.உ.சி. வெள்ளையரின் மனித கப்பல்கள் தமிழக கடற்பகுதியில் ஒய்யாரமாய் வந்து கொண்டிருக்கின்றன. கப்பல் பயண கட்டணங்கள் உயர்வாக இருக்கிறது. பாவம், நம் தமிழக வணிகர்கள் பலர் வணிகம் செய்ய பெருமளவில் பணம் செலவிட வேண்டியுள்ளது. அப்படியா? ஆமாம் வ.உ.சி. ஆமாம். வெள்ளையர்களின் இந்த அட்டகாசத்தை அடக்க ஒரே வழி நாமும் தனியே கப்பல்களை இயக்குவதுதான். கப்பலா? வ.உ.சி. கப்பல் வாங்க பணம் எவ்வளவு ஆகும் தெரியுமா? பணம் என்ற பணம், என் தேசமும் என் மக்களும் தான் எனக்கு முக்கியம். என் சொத்துக்கள் முழுவதையும் நான் இழந்தாலும் சரி, வெள்ளையர்களின் ஆணவத்தை அடக்க நாமும் கப்பல் இயக்கியே ஆக வேண்டும். பல்வேறு இன்னல்களை கடந்து வ.உ. சிதம்பரம் பிள்ளை கப்பலை தயார் செய்தார். பிரிட்டிஷாரின் கொடிகளோடு வலம் வந்த கப்பல்களுக்கு மத்தியில் 1906 நவம்பர் 2 தூத்துக்குடிக்கும் குளப்பூருக்கும் இடையே கப்பல் போக்குவரத்தை தொடங்கினார் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. இதனால் ஆத்திரமடைந்த வெள்ளையர் வ.உ. சிதம்பரனாரை கைது செய்து ஆயுள் தண்டனை கைதியாய் சிறையிட்டது. வ.உ. சிதம்பரனார் சிறையில் பெரும் துன்புற்றார், கல்முடைத்தார், செங்கிழுத்தார். காத்திருக்கிறேன். இப்படி தம் வாழ்நாள் முழுவதும் சிறையில் ஆங்கிலேயரின் சிறைவாசத்தில் இருந்த வ.உ. சிதம்பரனார் உடல் நலமுற்ற நிலையில் ஆங்கில அரசு அவரை சிறையிலிருந்து விடுவித்தது. தாம் செல்வம் அனைத்தையும் கப்பல் நிறுவனம் நடத்த செலவிட்டு வறுமையில் பாடி தவித்தார். 1936 நவம்பர் 18 தம் இன்னுயிரை நீத்தார். என் தாய் தந்த உயிர் என் தாய்நாட்டிற்காகவே தருகிறேன். இப்படி இந்திய விடுதலைக்காக தன் இன்னுயிரையும் தந்தார் வ.உ. சிதம்பரனார். அவர் கனவு கண்டது இந்தியா விடுதலை பெறுவது மட்டுமே. அவரது இந்திய விடுதலை கனவு 1947 ஆகஸ்ட் 15 நிறைவேறியது. தமிழனாய் செக்கிழுத்த செம்மனாய் தம் மூச்சு காற்றையே நம் தேசத்திற்காக தந்திருக்கிறார் வ.உ. சிதம்பரனார். அவர் விட்ட மூச்சு காற்றை தான் இன்று நாம் சுதந்திர காற்றாய் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். இவர் மட்டுமின்றி வீரமானிய கட்டபொம்மன், திருப்பூர் குமரன், வாஞ்சிநாதன், சுப்பிரமணிய சிவா, சுப்பிரமணிய பாரதியார், இப்படி எத்தனையோ தமிழ் நெஞ்சங்கள் நம் தேசத்திற்காக உயிரை தந்திருக்கிறார்கள். அவ்வீர திருமகன்களின் பொற்பாதங்களை வணங்கி பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நடி சிறந்தனமே என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம்.